சொல்லி காலில் விழுந்துட்டாருங்க சார். ரொம்ப அழுதாருங்க. நாங்க கூட தெம்பா இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு. சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பா எழுதி வைக்கிறாங்க. காலெல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்டாரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களை இங்க வர வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தயவு பண்ணி மன்னிச்சுக்கோங்கன்னு அழுதுட்டாரு. அவரை பார்த்து நாங்க எங்க பிள்ளைய போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டாரு. நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு மினிஸ்டர் தான் கொடுத்துருக்கணும், கலெக்டர் தான் கொடுத்துருக்கணும். அவங்க கொடுக்காததுக்கு விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. வேலுச்சிராமபுரத்துல ஒரு பஸ் போனா ஒரு 2 வீலர் போறதே கஷ்டம். அது நம்ம எங்க மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நம்ம மக்களை பாதுகாப்புறது நம்ம மினிஸ்டர் தான். 500 ரூபா காசு கொடுத்தோம், நாங்க போகல. அவங்க 10,000 ரூபா கொடுத்ததுனால பேசுறோம்னு சொல்லவும் வேண்டாம். அன்னைக்கு ஸ்டாலின் உள்ளார வந்தப்போ கூட நாங்கள் பார்க்கல அவரெல்லாம். நாங்களாம் வெளியே தான் அழுதுகிட்டு இருந்தோம். 2வது என் பையனுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. மாதம் 5,000 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஏறலை, அடுத்த மாதத்துலேருந்து டிபிட் ஏறும்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு தானே இருப்பேன், பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னாங்க சார். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே என்ன காலில் விழுந்துட்டாருங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. விஜய் உங்களை அழைச்சிருந்தாரு.